அவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி என்ன டிமாண்ட் நீங்க வைக்கிறீங்க? ஏன் பயப்படுறாங்க? சார் டிமாண்ட்னு சொன்னா இப்ப என்னோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மாப்பிள்ளை அப்ராட்ல இருக்கணும், குழந்தை அங்கதான் பிறக்கணும். அதே மாதிரி அவங்க 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வர்றதுலாம் அது அப்பாற்பட்ட விஷயம். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு விசா அனுப்பணும், நான் அங்க ஊருக்கு போகணும். அதான் சார் மெயின். ஃபர்ஸ்ட் பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் சார். ஃபர்ஸ்ட் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நான் படாத கஷ்டப்பட்டு இருக்கேன். எங்க கட்டி கொடுத்தீங்க? தஞ்சாவூர். சரி. தஞ்சாவூர்ல கட்டி கொடுத்தா 50 பவுன் போட்ட கார் வாங்கி கொடுத்தா எல்லாம் செஞ்சேன். சரி. வந்த வரதட்சணையிலேயே அந்த நகையை வச்சு நாங்க எங்களுக்கு 11 பவுன்ல தான் நாங்க சரடு போடுவோம், அதுலதான் நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ன்றாங்க. சரி, இப்ப ஃபாரின் மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? எப்படி சம்பந்தம் சார் வரலீங்க? இவங்க எல்லாத்தையும் சேர்த்து உருக்கி தான் அங்க வெளிநாட்டுக்கு போறாங்க. அதனால நான் வெளிநாட்டு மாப்பிள்ளையே கேட்கலாமே. ஓ, உங்ககிட்ட இருந்து வாங்கி வெளிநாட்டு போறதா வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு நான் வெளிநாட்டு மாப்பிள்ளையே பாத்துட்டு போலாம் சார். அதுதான் சார் நான் மெயினா பாயிண்ட். அது சரி, எந்த நாட்டு மாப்பிள்ளை வேணும் அவங்களுக்கு? என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு சூஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல நாடா இருக்கணும், அவளோட சந்தோஷத்துக்காக. ஏன்னா நான் செலவு பண்றதால வாழறது அவ தானே, அவளோட இதா இருக்கணும். பிள்ளைங்க இங்க இருந்து குழந்தை பிறந்துட்டு அங்க போறதோட அங்க இருந்து நேஷனாலிட்டி வந்துரும். என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை பாருங்க. கல்யாணம் ஆகி அங்க குழந்தை பிறந்தா அந்த நாட்டோட சிட்டிசனா? ஆமா சார். அதெல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு விசா உங்களுக்கு அனுப்பணும். ஆமா சார். நான் போய் என் பொண்ணை பாத்துட்டு வருவேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு அவங்க கேக்குறது எல்லாமே 6 மாசம் ஒருத்தர் சுற்றுலா போகணும்னு சொல்லிருக்கலாம். சரி, ஓகே, விசா அனுப்பிடுவாங்க. பிளைட் டிக்கெட் யார் போடுறது, நீங்களா அவங்களா? அவங்க தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். சரி, இப்போ ஓகே, இப்போ ரெண்டாவது பொண்ணுக்கு எவ்வளவு போடலான்னு இருக்கீங்க கட்டி கொடுக்கும்போது? ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு 50 பவுன் ஒரு கார் வாங்கி கொடுத்தோம் சார். இப்ப அதேதான். இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சொல்ல முடியாது பவுன் என்ன விளைவிக்குதுன்னு. அப்படியா இருந்தாலும் டாக்டர் படிக்கிற பொண்ணுக்கு நாங்க செஞ்சுதானே ஆகணும். ஒரு 100 பவுன் காரு அப்படிதான் கொடுப்போம். அதை நாங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கா கொடுத்துட்டு 100 பவுன் ஒரு காரை கொடுத்துட்டு அப்படியே வசூல் பண்ணலாம்னு பாக்குறீங்க அங்க போயிட்டு? சார் வசூல் கிடையாது சார். இது அங்க நாங்க செய்யற பணத்துக்கு பிள்ளைங்க கிட்ட நான் சந்தோஷமா இருக்கணும். அதுதான். நீங்க போன அவசியம் இல்லையே. நாங்க போயிடும் சார். நாங்க தானே கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறோம். இந்தியர்கள்ட்ட வேல்யூ ஃபார் மணி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எவ்வளவு செலவு பண்றோமோ அதுக்கான வேல்யூ வேணும்னு. பேஸ் நான் நல்லா செலவு பண்ணிருக்கேன், அதுக்கான வேல்யூ வேணும்னா நான் அடிக்கடி 6 மாசம். உண்மைதான் சார். அது அப்படிதான், கரெக்ட் தான் சார்.